Prevention of Corruption Act Directorate of Vigilance and Anti-Corruption அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. Provided that no such approval shall be necessary for cases involving arrest of a person on the spot on the charge of accepting or attempting to accept any undue advantage for himself or for any other person அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆன் த ஸ்பாட்ல பிடிச்சாங்கன்னாக்க இந்த ப்ரீவியஸ் அப்ரூவல் தேவையில்லை. அங்கித் திவாரி அவர்களை ட்ராப் பண்ணி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பிடிச்சிருக்கிறது வந்து ஆன் த ஸ்பாட்டில் பிடிச்சிருக்கிறதுனால, அதுவும் அந்த பர்டிகுலர் தொகையை வந்து அக்செப்ட் பண்ணும்போது பிடிச்சிருக்கிறதுனால அந்த ஆக்ஷன் ஆஃப் தி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆகப்பட்டது. தமிழ்நாடு போலீஸில் ஒரு போலீஸ் வந்து ஊழல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு போலீஸே ஊழல் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் ஒரே ஒருத்தர் யாரோ ஒரு பண்ணுற மிஸ்டேக்னால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே அப்படிதான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸை பண்ணுறது வந்து எப்படி நார்மலாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டா எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர் இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிறதுனால அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் எப்படி நார்மலாக பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஹவவர் நேற்று பார்த்தீங்கன்னா அவரை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அமைச்சிருக்காங்க. அவர் இன்னும் போலீஸ் கஸ்டடிக்கு வரல. Realone Voice நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற விருந்தினர் வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சமீபத்தில் மதுரையில் இருக்கிற அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தமிழகத்தை சேர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு சட்ட வரம்புக்குள்ள வர ஒரு விஷயமா இருக்கா? டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆகப்பட்டது தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிவிஏசி அப்படிங்கிற டைரக்டரேட். இந்த டைரக்டரேட் ஆகப்பட்டது தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற எஸ்பிசியும் இருக்குது. இவங்களுடைய ரோல் என்னென்னா டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இப்போ வந்து இதை ஹெட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து இதுக்கு டிசைனேட் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ரேங்க்ட் அஃபீஷியல். இதோடைய ஆரிஜின் டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆரிஜின் எடுத்திங்கன்னா சந்தானம் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியை பேஸ் பண்ணி தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வருது. அது கீழே டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் செட் பண்ணுறாங்க. அப்போ இந்த சட்டத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 போய் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா யாரை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா யாரை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேசஸை சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வழியாக பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை எஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுறாங்க ப்ரைமரியாக. அப்போ பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தட் இஸ் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்டை பண்ணணுமா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை பண்ணணுமான்றது தான் கொஸ்டின் ஆஃப் இது பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். இது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்கேயுமே வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே கிடையாது அந்த ஆக்ட் படி. இப்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது செக்ஷன் 17A ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக வந்து செக்ஷன் 17A என்ன சொல்கிறாங்கன்னா இன்குவரி ஆர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ் relatable to recommendation made or decision taken by public servant in discharge of official functions or duties அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உட்பிரிவு 1 என்ன சொல்கிறாங்கன்னா no police officer shall conduct any inquiry or investigation into any offense alleged to have been committed by a public servant under this act where the alleged offense is related to any recommendation made or decision taken by public servant in discharge of his official functions or duties without the previous approval.
அப்போது ஒருத்தர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னா ப்ரீவியஸ் அப்ரூவல் இருக்கணும். ப்ரீவியஸ் அப்ரூவல் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத சட்டத்திலே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன் கேஸ் ஆஃப் அ பர்சன் ஹூ இஸ் ஆர் வாஸ் எம்ப்ளாய்ட் அட் த டைம் when the offence was alleged to have been committed in connection with the affairs of the union of that government அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தாருன்னா அப்போ அந்த கவர்மெண்ட்டோடைய சாங்ஷன் வேணும். இந்த இடத்துல மத்திய அரசோட அனுமதி வேணும் அப்படிங்கிறது பாயிண்ட். ரெண்டாவது, in case of a person who is or was employed at the time when the offence was alleged to have been committed in connection with the affairs of the state of that government. ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சாங்ஷன் வேணும். அப்போது யூனியன் கவர்மெண்ட் இருந்தால் யூனியன் கவர்மெண்ட் சாங்ஷன் வேணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் சாங்ஷன் வேணும். அதுக்கப்புறம் இன் கேஸ் ஆஃப் எனி அதர் பர்சன் or the authority competent to remove him from his office at the time when the offence was alleged to have been committed, then அந்த competent authority கொடுக்கணும் அப்ரூவல். இந்த மூணுமே ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வேணும் அப்படிங்கிறது செக்ஷன் 17A வரக்கூடிய விஷயம். ஆனால் ப்ரொவிசோ கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ப்ரொவிசோ என்ன சொல்கிறாங்கன்னா, provided that no such approval shall be necessary for cases involving arrest of a person on the spot on the charge of accepting or attempting to accept any undue advantage for himself or for any other person அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆன் த ஸ்பாட்டில் பிடிச்சாங்கனாக்க இந்த ப்ரீவியஸ் அப்ரூவல் தேவையில்லை. ஸோ டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் நேற்று அங்கித் திவாரி அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவர் இன்கொயரி ஆர் இன்வெஸ்டிகேஷன் ஆன் த ஸ்பாட்டில் அதை அக்செப்ட் பண்ணுற இடத்துல பிடிச்சதுனால, அது ஒரு ட்ராப் ஆக்சுவலாக, அந்த ட்ராப்பில் அவரை பிடிச்சதுனால அந்த ட்ராப்புக்கு ப்ரீவியஸ் அப்ரூவல் இருக்க வேணாம். அது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இல்லை காம்பிடென்ட் அத்தாரிட்டி யார் கீழே அவர் இருந்தாலும் சரி, இந்த அப்ரூவல் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் சட்டத்திலே அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த விஷயத்தில் அங்கித் திவாரி அவர்களை ட்ராப் பண்ணி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பிடிச்சிருக்கிறது ஆன் த ஸ்பாட்டில் பிடிச்சிருக்கிறதுனால, அதுவும் அந்த பர்டிகுலர் தொகையை அக்செப்ட் பண்ணும்போது பிடிச்சிருக்கிறதுனால அந்த ஆக்ஷன் ஆஃப் தி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆகப்பட்டது லாஃபுல்லாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க, நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியை அரெஸ்ட் பண்ண முடியுமா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஆல்ரெடி இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஹாஸ் பீன் அக்ரீடு, அவங்க மேனுவல் இருக்குது, அது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனோட மேனுவல் இருக்குது. அந்த மேனுவலில் என்ன சொல்கிறாங்கன்னா, it has been agreed that the state agency may take immediate action in respect of the central government employees in the following circumstances. And the circumstance enna where a trap has to be laid to catch a central government employee, where a trap has to be laid to catch a central government employee red-handed and there is no time to contact any representative of the Delhi Special Police Establishment Division, that is CBI. The trap may be laid by the state agency and thereafter the Delhi Special Police Establishment Division should be informed immediately and it should be decided in consultation with them whether the further investigation should be carried out and completed by the state agency or by the Delhi Special Police Establishment Division அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில். இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போது டிபிஎஸ்சி ட்ராப் பண்ணி அங்கித் திவாரி அவர்களை பிடிச்சிருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஆஃபீஸரை. அதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே கரப்ட்னு கிடையாது, அதுதான் பாயிண்ட். இப்போது தமிழ்நாடு போலீஸில் ஒரு போலீஸ் ஊழல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு போலீஸே ஊழல் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் ஒரே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பண்ணுற மிஸ்டேக்னால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே அப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி இல்லாமல் பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸை பண்ணுறது எந்த விதத்துலையும் கரெக்ட் கிடையாது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மந்திரி ஊழல் பண்ணாருன்றதுனால
எல்லா மந்திரியும் ஊழல் பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி பாஜகவில் யாரோ ஒருத்தர் வந்து ஊழல் பண்ணுறதுனால எல்லா பாஜக நிர்வாகிகளும் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த அங்கித் திவாரி அவர்களுடைய அரெஸ்ட்டை ஒரு ஊழல் பண்ண அதிகாரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, டெஃபினெட்லி ஹேஸ் டு brought அண்டர் த லா, அண்டர் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். அப்போ கொஸ்டின் என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமான்றது தான். அப்போது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் எங்கேயும் தடை கிடையாது. அப்புறம் நீங்கள் அவங்க ஆக்ஷன் எடுக்கலாங்கிற பவர் வந்து நோட்டிஃபிகேஷனில் அவங்க வச்சுருக்காங்க, டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அப்படி பண்ணும்பொழுது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம்? அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சிபிஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோங்கிறது. தமிழ்நாட்டில் வந்து சிபிஐ வர முடியாதுங்கிற தடை இருக்குது. எஸ் சார், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இந்த ஸ்டெப்பை எடுக்கலைனாக்க அப்போ சிபிஐ வந்து இந்த ஸ்டெப்பை எடுக்க முடியுமா? தமிழ்நாடு ஜுடிஷியல் கொஸ்டின் வர முடியுது. சிபிஐ வந்து இங்க வரதுக்கான தடையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கியிருக்காங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ஊழல் பண்ணா யார் கண்டறியணும் அப்படிங்கிற கொஸ்டின் வருதா இல்லையா? சிபிஐ வர முடியாது. அப்போ டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அதாவது டிவிஎஸ்சிக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல பவர் இல்லைன்னு சொன்னாக்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக, அப்போ டெஃபினட்டா டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியை சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கல. அப்போ சிபிஐ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருந்தால், அது வந்து அந்த பவர்ஸ் ஆகப்பட்டது கன்ஃபர் ஆயிருக்கு இருந்தால், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸையும் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கொண்டு வர முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எஸ்பெஷலாக ட்ராப் லே பண்ணால் கொண்டு வர முடியுங்கிற நோட்டிஃபிகேஷன் இருந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து கோர்ட்ஸ்லேயே கேட்கப்பட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பியூரோ கேரளா கோர்ட்டில் டிசைட் பண்ணாங்க இந்த மேட்டரை. டிசைட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து சிங்கிள் பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் கவுசர் அப்படிங்கிற ஒரு முன்னாடி வந்திருக்கு கேரளாவில். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, there is no special provision in the Prevention of Corruption Act, hereinafter PC Act or the Delhi Special Police Establishment Act 1946, excluding or preventing the state police or special agency of the state from investigation in relation to the corruption of the central government employee. எங்கேயுமே எக்ஸ்க்ளூஷன் கிடையாது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருந்தார் அப்சர்வேஷனாக. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்டெப் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டெப் ஆகப்பட்டது டெஃபினட்டாக வந்து லாஃபுல்லாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. டெஃபினட்டாக இந்த கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது கேரளா ஜுடிஷியல் தான் அப்ளிகபிள். ஹவவர் தமிழ்நாடுக்கு வந்து இந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்தால் அப்ளிகபிள் ஆகலாம், தட் இஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட். பட் இது ஒரு கைடன்ஸாக எடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளாரிஃபிகேஷன் ஆகப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. தட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் எந்த தடையுமே கிடையாது டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இந்த ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு. சார், இப்போ வந்து அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காரு. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆனது எப்படி நடக்கும்? அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் அப்படிங்கிறது தேவையா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி பிசி ஆக்ட், எந்த ப்ரொவிஷனுமே பிசி ஆக்டில் ஆர் டிஎஸ்பி ஆக்டில் பார்த்தீங்கன்னா, ஆர் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் ஆர் எனி அதர் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியில் எந்த பாருமே கிடையாது. அவங்க எப்படி நார்மலாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டா எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர் இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிறதுனால அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் எப்படி நார்மலாக பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஹவவர் நேற்று பார்த்தீங்கன்னா அவரை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அமைச்சிருக்காங்க. அவர் இன்னும் போலீஸ் கஸ்டடிக்கு வரல. போலீஸ் கஸ்டடி என்னன்னா, ஜுடிஷியல் கஸ்டடி என்னன்னா, செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 படி கஸ்டடி எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் எந்த கஸ்டடின்னு சொல்லலை, போலீஸ் கஸ்டடியா ஜுடிஷியல் கஸ்டடியான்னு. ஜுடிஷியல் கஸ்டடினா கோர்ட் கஸ்டடி, போலீஸ் கஸ்டடினா போலீஸ் எடுத்து விசாரிக்கிறதுக்கான கஸ்டடி. அப்போ 15 நாட்கள் வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்கலாம். இந்த 15 நாட்கள் ஆகப்பட்டது கண்டினியூஸாக எடுக்க வேணாம். ஜுடிஷியல் கஸ்டடி போனதுக்கப்புறம் வித் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் வந்து போலீஸ் கஸ்டடி, அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க கீழே கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கலாம். அப்போ இப்போதைக்கு வந்து அங்கித் திவாரி அவர்கள் வந்து
ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து கோர்ட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு லாஃபுல்லாக நடந்த இன்சிடென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அப்படி தானே சார்? டெஃபினட்டாக அது லாஃபுல் தானே. இப்போ நான் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த பேராகிராஃபே நான் படித்து காட்டினது காரணம் ஒரு ரீசன் தான். இது லாஃபுல் தான். ஏன்னா நன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ், இது கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேஷன். இது அந்த அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா, நன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஆர் டிஎஸ்பி ஆக்ட் ஆத்தரைசஸ் CBI or Central Vigilance Commission or any other central government agency alone to investigate in matters relating to the central government employees. In the absence of a specific provision in the DSP Act or the PC Act divesting the powers of the regular police authorities to investigate on the offence under any other competent law, it cannot be said that the power of the state police or special agency of the state to register a crime or investigate into the offence allegedly committed by the central government employees in their state is taken away. For these reasons, I hold that the Vigilance Anti-Corruption Bureau, Kerala, being a specially constituted body to investigate into the bribery, corruption and misconduct mainly under the PC Act, is always clothed with the authority to investigate offences involving corruption that takes place in the state, whether it is committed by the central government employee or state government employee, அப்படின்னு கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. I exactly quoted the word of that judgment. இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பியூரோ கேன் இன்வெஸ்டிகேட் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஜட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லோவர் கோர்ட்டில். அது அப்பீல், அதாவது ரிவிஷனாக வரும்பொழுது அந்த ரிவிஷனில் அந்த டிஸ்சார்ஜ் வேலிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அப்சர்வேஷனாக கொடுத்துருக்காங்க கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட். கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது கேரளா ஜூரிஸ்டிக்ஷன் தான் அப்ளிகபிள். பட் அவர் நம்ம லா ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்காக அதை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு லாஃபுல் ஆக்டிவிட்டி அண்ட் அந்த ஏஜென்சி தப்பு சொல்லாமல் அதில் இருக்க ஒரு ஆஃபீஸர் மட்டும் தப்பு செஞ்சிட்டார், சட்டத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, உடனே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் ஒரு ஆஃபீஸர் அரெஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு மேலேயே வந்து சார்ஜ் வைக்கிறது தவறு. இது வந்து பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டியை தாண்டி இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸு. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுரி பாடிஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட கான்ஸ்டியூஷனல் பவர்ஸோட தான் தேர் வெஸ்டட் வித். அப்படின்னும் பொழுது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தவறு பண்ணுறதுனால எல்லா போலீஸ் ஆஃபீஸர் அப்படி மினிஸ்டர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் தான். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறதுனால எல்லாரும் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ்க்கு போகிறது வந்து இட்ஸ் நாட் ஹெல்தி. ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஒர்க் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பவர்ஸும் அந்த ரெஸ்பெக்டிவ் லாவில் கொடுத்துருக்க பவர்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சிஸ் தான் இருந்துகிட்ருக்காங்க. அதில் ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லாட்டி வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படிங்கிற வாதம் வந்து நடக்கிறதாகப்பட்டது இட்ஸ் நாட் ஹெல்தி ஃபார் பொலிட்டிக்கல் நரேட்டிவ். இதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போது வரக்கூடிய நாட்களில் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ரோல் இருக்கா? அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு சர்ச் அண்ட் சீஷர் பண்ண முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு சில சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க. இப்போ அன்கித் திவாரி அவர்களுடைய இன்வெஸ்டிகேஷனை கேரி அவுட் பண்ணுறதுக்காக சர்ச் அண்ட் சீஷருக்காக டிவிஎஸ்சி உள்ளே போகும்போது எந்த இன்ஃபர்மேஷனை வந்து சர்ச் பண்ணுறாங்கன்ற பாயிண்ட் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ஆஃப் லா என்னென்னா, ஸ்டேட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்குள்ளே உள்ளே நுழைஞ்சு சர்ச் பண்ணுறதுக்கான மேனுவல் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். மேனுவலுங்கிறது இன்டர்னல் டாக்குமெண்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். இட்ஸ் நாட் டு பப்ளிக் கிடையாது. பப்ளிஷ் பண்ணாங்கன்னா பப்ளிக்கு வரும். இல்லை இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்கார்ட்ஸு, ஒரு ப்ரொவிஷன்ஸு, ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? அப்போது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன விடயம் அதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி விடயம் இல்லாட்டி கோர்ட்ஸை தான் அணுகணும். அது இல்லை கான்ஸ்டியூஷனல் கோர்ட். கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுங்கிறது ஜூரிஸ்டிக்ஷனல் ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு. அப்போ கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டை தான் அதை அணுகணும். அப்போ யார் அணுகணும் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டில்? அதாவது டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையலாமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்பொழுது அந்த விடயமாகப்பட்டது ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவையும் கொஸ்டின் பண்ணலாம் த்ரூ தட். இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க நுழைய முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தால், இல்லை வந்து அதுக்கான ஒரு கொஸ்டின் இருந்தால் அவங்க வந்து ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படி ஹைகோர்ட்டுக்கு அணுகலாம்.
அப்படி இல்லாட்டி ஆர்டிகல் 32 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அணுகலாம். இந்த 2 கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ் வழியாக தான் இதுக்கு விடையும் கண்டுபிடிக்க முடியும். பட் அவவர் ஆஸ் இட் லா ஸ்டாண்ட்ஸ் டுடே எங்கேயுமே வந்து தடை கிடையாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஈவன் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கூட நுழையலாம். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ்க்கும் நுழையலாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு லா இருக்குது. அப்போ இதில் தடைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது வந்து அதுக்கான கேள்வி இருந்தால், அந்த சட்டத்தில் கேள்வி இருந்தால் அந்த சட்டத்தின் கேள்வி எங்கே கேட்பீங்க அப்படின்னா கோர்ட்டில் தான். அப்போ எந்த கோர்ட்னு வருது இல்லையா, கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு. அப்போ கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுங்கிறது நம்ம நாட்டில் வந்து ஹை கோர்ட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டு இந்த கொஸ்டின் ஆஃப் லாவை அங்கே தான் ரைஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு கேள்வி இருந்தால் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1988 படி எங்கேயுமே வந்து பார் கிடையாது. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் எந்த தடயமும் கிடையாது. ஏன்னா இதை வந்து ட்ராப் கேஸு, அப்போ ப்ரீவியஸ் அப்ரூவலும் தேவையில்லை. ஆனால் இன்டிமேட் பண்ணோம் சிபிஐக்கு டிஎஸ்பி ஆக்ட் படி. ஸோ அப்போது அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய நாட்களில் இது வந்து வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் எந்த மாதிரியான பெட்டிஷன்ஸ் வந்து இரண்டு தரப்பும் போடுறாங்கன்னு. இல்லை அங்கித் திவாரி அவர்கள் அவர் டெஃபினட்டாக பெயில் போடுவார். லீகல் ரெமெடி ஆகப்பட்டது எல்லா அக்யூஸ்டுக்கு இருக்கக்கூடிய ரெமெடி அவருக்கு இருக்குது. அப்போ அவர் பெயில் போடும் பொழுது இந்த ஆஸ்பெக்ட்ஸை வந்து கொஸ்டின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதை அவர் கொஸ்டின் பண்ணாருன்னா அப்போ அதில் என்ன ரிப்ளைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாமே வந்து இந்த டேஸ் டு கம் தான் நமக்கு தெரிய வரும். அல்டிமேட்லி இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். பட் நம்ம அனலைஸ் பண்ணுறது லாவில் இருக்கக்கூடிய பார் இருக்கா, தடைகள் இருக்கா, இல்லை அந்த லாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதோட ஜட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சட்டத்தை பற்றி வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். நன்றிங்கம்மா.